என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட எசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லொல்லு சபால இருந்து நந்தா மூவி ஸ்பூஃப் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? எந்த மொழி முடிக்கிறது? அதே கிட்ட போட்டிருக்காங்க. அம்மா பார்க்க போறது. அதே அந்த கையெல்லாம் அப்படி வச்சிருக்காரு. ஐயோ தள்ளி விட்டாங்க. என்ன பார்க்க வரல? சொல்லுமா, ஏமா என்ன பார்க்க வரல? ஏண்டா டேய், அம்மாவுக்கு கோட்டையில எவ்வளவு வேலை இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு உன்னை வந்து பார்க்க வருவாங்களா? நான் அந்த அம்மாவை சொல்லல, இன்னொரு அம்மாவை சொன்னியா? என்னடா தலை சுத்துது? சோடா வாங்கிட்டா? நானே தாண்டா தலைய சுத்துனேன். இது என்னுடைய மேனரிசம். மலக ரசம். நீனு இப்படி வெறும் தலையை சுத்துறதுக்கு நெத்தியில நாமத்தை போட்டு 4 தெரு சுத்தினா பொட்டாசி மாசம் சொம்பு நிறைய அரிசி கிடைக்கும். ஓ, ஒரு இவரா இருக்காங்க, பஞ்சாக இருப்பா. சி வேற என்ன, கருணாசு ஓடுறது வர. ஐயோ ஐயோ, பிதாமகன் வருது. கண்ணாடி போட சொல்றியா? எப்படி இருக்கு? அம்மாலாம் என் கண்ணு முன்னாடி நிக்காத, என் கண்ணு முன்னாடி நிக்காதன்னு செய்தி காமிக்கிறாங்க. நீ என்னடானா கண்ணாடி போட்டு உங்க அம்மாவையே வெறுக்காத்திரியா? அதனால உன்னை வீட்டு வழியே சேர்க்க மாட்டேன்றாங்க. ஏமா இத்தனை வருஷம் ஜெயில இருந்தனே, ஏமா ஒரு வாட்டி கூட ஜெயிலுக்கு வரல? டேய், ஜெயிலுக்கு வரணும்னா யாரையாவது கொலை பண்ணிட்டு தாண்டா வரணும். உங்க அம்மாவை கொலை பண்ணிட்டு வர சொல்றியா? சொல்லுமா, சொல்லு. அப்படின்னா தப்பு பண்ண அப்பாவை சாவடிச்சேன், அதுல பெரிய தப்பா? டேய், அப்பாவை சாவடிச்சா பெரிய தப்பு இல்லடா, பெரியப்பாவை சாவடிச்சா பெரிய தப்பு. அப்போ சித்தப்பாவை சாவடிச்சா சின்னப்பா. அவனை ஒன்ன முதல்ல பதில வர மாதிரி கேள்வியா கேட்டுட்டு இருக்க. அந்த வயசுல அடிச்சா சாவாங்கன்னு எனக்கு தெரியாதுமா. அந்த வயசுல அடிச்சா மப்பு ஏறுன்னு மட்டும் தெரியும்ல. அவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்கம்மா. தொடு தொடு தொடுமா, தொடு தொடு தொடுனா எப்படா தொடுவாங்க? இங்க பாருங்க, கரியில கூட இவ்வளவு கறி இருக்காது, அவ்வளவு கறி இருக்குது உன் மூஞ்சில. அவங்க எப்படா தொடுவாங்க? சோறு ஊட்டிவிடுமா, ஊட்டி விடுமா. உங்ககிட்ட என்ன கேட்டேன்? உன் கையால ஒரு வாய் சோறு ஊட்டி விடுமான்னு தானே கேட்டேன். ஊட்டி விடுமா, ஊட்டி விடு, ஊட்டி விடுமா, ஊட்டி விடு, ஊட்டி விடுமா. செவுல்ல ஒரு அரை விடுமா. ஏண்டா டேய், சூர்யா மாதிரி நடுறானா சிவாஜி மாதிரி ஊட்டி விடுமா, ஊட்டி விடுமா. ஏமா ஊட்டி விட மாட்டேன்ற? ஏமா ஊட்டி விட மாட்டேன்ற? அவங்களால ஊட்டி விட முடியாதுடா, ஏன்னா அந்த கையில நகை சுத்தி. நீ ஒரு ஊரு சுத்தின்னு தெரியும், அதுக்கு ஏமா பக்கத்து வீட்டு சுத்தி வச்சு ஏமாத்தி இருக்கிற? ஊட்டி விடுமா. ஓ, சுத்தி சார், இவர் தான் டைமண்ட் ராஜா, இது அவரோட சன் கிளவர் ராஜா, இது அவரோட சன் ஆர்டின் ராஜா. இந்த ராஜவம்சத்துல வந்தவர் தான் இப்ப நம்ம பார்க்க போற பெரியவர். வாசிக்கிறாங்க. ஐயா, உங்க தாத்தா
சினிமாக்கு நீங்க செலவு வைக்கலன்னு அவரே கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி செல மாதிரி நிக்கிறாரு. அவரை கொஞ்சம் கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா. இருந்தானயா இருந்தானா ரேசன் தானே அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமா எடுத்துட்டு போறாரு. அதுல என்ன பிரச்சனை? ஓரமா இருந்தா பரவாயில்லைங்க. மந்திரி வரும்போது அவர் தலை மேலேயே இருக்கிறாரு. கேட்டா மந்திரிக்கு பன்னீர் தெளிச்சு மரியாதை பண்றேன்னு மடத்தனமா பேசுறாருங்க. யார பார்த்து மடத்தனமா பேசுறேன்னு சொல்ற? வேற என்ன? ஊர்ல குடிச்சிட்டு ரோட்ல ஊந்து கிடக்குறவங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு கூட்டு வந்து படுக்க வச்சுக்கிறீங்க. நல்ல விஷயம் தான். ஆனா பாரே இல்லாத டாஸ்மாக்கு போய் சாம்பார கொட்டி இதுதான் பாருன்னு எல்லாரையும் கும்பலா குடிக்க வைக்கிறீங்க. As per TASMAC rule, outside food not allowed னு கவர்மெண்ட்ல ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க. நீங்க அதையும் மீறி வீட்ல இருந்து உருளைக்கிழங்கு பொருள் கொண்டு போய் சாப்பிடுறீங்க. This is a contempt of bar. அதாவது எங்க வீட்டுல செஞ்ச பொரியலை நான் சாப்பிடுறதுக்கு அனுமதி தாங்கன்னு டாஸ்மார்க்ல வந்து கேக்குறோம். அதான் ஐயா எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தாங்க. என்ன சொல்றாள? இவன் மணி அடிச்சுட்டா சாமி வந்து ஆட போதா? ஐயா நம்ம வீட்டுல யாரும் மணி அடிக்கலங்க ஐயா. வீதியில ஐஸ்வண்டிக்காரன் அடிச்சுக்கிட்டு போறான். ஆமா வந்ததுல இருந்து காஃபி மிக்சர்னு தடபுடல அப்படியே ஒஸ்தியா கவுன்ஸ்டாரு. வேற என்ன வேணும்னு கேக்குறாரு. ஐயா அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். என்ன இது போ போ சொல்றாரா? இவங்க ஏதோ பண்ண போறாங்க. டேய் எல்லாத்தையும் வீட்டுல இருக்க சாமான எடுத்துட்டு போறானுங்க. இதை எடுத்துட்டு போன்னு கையை காமிச்சா அதை எடுத்துட்டு போறாங்க. டேய் அவனை வைக்க சொல்றேன். டேய் போயிட்டாங்க. யார் பண்ணீங்க? என்ன வேணும்? பையன் நல்லா குடிப்பா போல பாருங்க, மூஞ்சில நிறைய மார்க் எல்லாம் வாங்கிக்கிறான். சீட்டு வேணும். விளையாடுற சீட்டு கேட்கல, காலேஜ்ல படிக்கிறதுக்கு சீட்டு வேணும். பையனை சீர்திருத்த பள்ளிக்கூடத்துல படிச்சா சீட்டு கொடுக்க மாட்டீங்களோ? அதுக்காக கட்டி வச்சிருக்கேன். எங்க கட்டி வச்சிருக்கீங்க? முதுகுல 2 கட்டி வச்சிருக்கேன். அப்பா கட்டி காட்டா? போங்கப்பா காலேஜ் போங்க, நான் பாத்துக்கிறேன். கையில எங்க ஏய் மண்டோர் மண்டையா, உன்னை தாண்டி செல்லம் வாடி. புதுசாடி செல்லம்? புதுசு இல்ல பயிற்சித்தா. போன வருஷம் அம்மாவாசைக்கு எடுத்துதான். தீபாவளி பொங்கலுக்கு தான் புது துணி எடுப்பாங்க. நீ அம்மாவாசைக்கு எடுத்தான்ற? அம்மாவாசைக்கு தானே இருட்டா இருக்கும். அப்பதான் பக்கத்து வீட்டுல எகிரி எடுக்க முடியும். மண்டோர் மண்டை எனக்கு சேட்டையா பாத்தியா? ஆமா என்ன குரூப்? ஓ ஃபர்ஸ்ட் குரூப். ஆஹா ஆர்ட்ஸ் குரூப்பா சயின்ஸ் குரூப்பா? டேய் மச்சான் இது ரெண்டுமே இல்லடா, இது இன்ஜினியரிங் காலேஜ். இது தெரியாம நீ 2 வருஷமா காலேஜ் வந்து போயின்னு இருக்க. ஏய் எனக்கே ஏழ்றியா மூடுறா. ஏய் மண்டோர் மண்டையா, அது ஒரு மனுஷன் உட்கார்ந்து நான் பாத்தியா, அவன் கிட்ட போய் அண்ணன் பொட்டலம் கேட்டான்னு போய் வாங்கினோ. ஏய் என்னடா முறியில போயிட்டா. ஏய் இந்த காலேஜ்ல பொண்ணுங்க எல்லாம் ஜீன்ஸ் போடக்கூடாதுன்னு சொன்னானுங்களா, தண்ணி போடக்கூடாதுன்னு சொன்னானுங்களா? இல்லையே இல்லையே. அதான் எல்லாம் போயிட்டா மப்புல அலையறாளுங்க. ஆமா டேய் உன்னை டோப் போட்டுல வாங்கி வர சொன்னா சாம்பார் போட்டுல வாங்கி வந்து என்ன கலாய்க்கிறியா? மானு உன்னை அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ, செகண்ட் இயருக்கு எப்படி போகணும்? ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சுட்டு போனோம். அவள என்ன பிரச்சனை நடந்துன்னு ஃபர்ஸ்ட் இயருக்கு எப்படி போனோம், செகண்ட் இயருக்கு எப்படி போகணும்னு அட்ரஸா கேக்குறா. சாரி. சாரியா? பாவட தாவணி கட்டின்னு சாரின்னு புழுவுறியா? இல்ல நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன். என்கிட்ட கேக்குறியா? நான் என்ன உன் அத்தை பையனா? நான் சிலோன்ல இருக்கு தரேன் கட்டிக்கிறியா? Stupid. அவனை யாரும் எங்கேயும் போக கூடாது. அச்சுக்கிறா உங்களுக்கு ஜாக் பாட்டு. எல்லாரும் லைன்ல வந்து நின்னு நச்சுக்கு கமலாசன் மாதிரி கிட்ட அடிக்கிறான். ஏய் என்ன என்ன ஒரு கிட்ட வருது, கட்டாய் வருது. பாருங்கண்ணா. யாருக்கு போன் பண்ற? கரஸ்பாண்டன்ட்பா. கரஸ்பாண்டனுக்கா? அங்க பார் அந்த லைன்ல தான் நிக்கிறாரு. அட பாவம். அடப்பாவிகளா, எப்படிப்பட்ட சீனை எப்படி ஆக்கி வச்சு. நிறுத்துங்கப்பா. நாட்டுல சட்டத்தை எவனா ஒழுங்கா மதிக்கிறானா பாருங்க. எவனாச்சும் ஒழுங்கா நிக்காம கியூல எல்லாம் அப்படித்தான். என்ன பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ல ஏசி கோச் புக் பண்ற மாதிரி பேசுறீங்க? முத்தம் கொடுத்தா முட்டி நிக்கிறீங்க. முத்தம் விடுறா. அவனுக்கு கொடுத்துருவான்.
மொத்த கொறா குடுறா. பேரு நந்தா. இந்தா புரட்டாசி மாசம் நான் கவுச்சி சாப்பிடுறதுல நான் சைவம். நாங்க அசைவோம். நான் கூட தான் அசைவம். சின்ன வயசுலயே ஜெயில பாத்துட்டோம்ங்கிற மதப்பு. நான் கூட தான் இன்னைக்கு பஸ்ல போறப்போ ஜன்னலமா உட்காந்து ஜெயில பார்த்தேன். அதுக்காக உன்ன மாதிரி ஆடுறேன். மனசுல பெரிய கமலஹாசன் ஆம்புலன்ஸ் கூட பார்க்காம கிஸ் அடிச்சிருக்க. நந்தா நான் எல்லாருக்கும் தெரியணும். எங்க உன்கிட்ட வந்தா கிஸ் அடிச்சுட்டு எல்லாரும் பயப்படணும். அப்படி ஒரு நினைப்பு மனசுக்குள்ள அப்படித்தான் இருக்கு. அம்மா இந்த கரவேட்டி கட்டிட்டு காலேஜுக்குள்ள சுத்துறாங்களே அவங்க எல்லாம் என்ன பண்ண போற? நல்லா கரை போற அளவுக்கு அடிச்சு துவைச்சு வெளுத்து தரேன். காலேஜுக்கு போற? ஐயோ அடிச்சு வச்சிட போய் போனே தொத்துற. சின்ன பணம் வாங்கி வச்சிருக்கான். இவனுங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது. ஐயா யாரு செஞ்சதை சொல்லுங்க. இப்பயே தூக்கி உள்ள போட்டுறேன். உள்ள தூக்கி போட்டா லொல்லு லொல்லு கத்துவான். ஏன் அவன் பெரிய லொல்லு சபா ரசிகர் பண்ற தலைவனோ? கடிச்சது ஒரு நாயா, அதை எப்படி அதுக்கு உள்ள போடுவேன்? ஐயா இவ்வளவு நேரம் நாயை பத்தியா பேசிட்டு இருந்தீங்க? நாயை பத்தி பேசாம ஐஸ்வர் ராய பத்தியா பேசிக்கிட்டு இருந்தேன். நாயை பத்தியா பேசிக்கிட்டு இருந்தேன். இப்படியே விட்டாக்க இன்னைக்கு கோழி கடிச்ச நாய் நாளைக்கு குஞ்சம் கடிக்க என்ன நிச்சயம்? ஐயா நாளைக்கு எனக்கு நிச்சயம். அந்த இடத்துல கடிச்சு வைக்க போறியா? கோழி குஞ்சம் சொன்னையா? ஓஹோ நாய் எதுக்கு பூமிக்கு பாரமா? போர்த்தல் போர்த்தல். ஏன் ஐயா என்ன பண்றீங்க? டிவில தண்ணி அடிக்கிற மாதிரி காட்டக்கூடாதுட்டாங்க. அதான் இப்படி அடிக்கிறேன். அப்போ டிவில சுருட்டு அடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதை எப்படி அடிப்பீங்க? இப்படி சுருட்டி அடிப்பேன். அது போட்டோம். எப்படி இருக்கும் ஆளு? ரொம்ப புழுக்கமா இருக்கு. ஒரு சீலிங் ஆளு நீ கட்டிக்கு அப்புறம் பொண்ணை கேட்டான்டா. ஆமா அவ பேர் என்ன? காட்டவே இல்லையே. பேரு என்ன? காட்டுவாங்க. வெக்கமா? வெக்கமா? பேரு வித்தியாசமா இருக்கு. நான் வெக்கப்பட்டேயா. அவ பேரு கல்யாணி. இல்லடா கல்யாணி பிளாக் லைட் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஃபுல்லா தண்ணி அடிக்க போறேன். போய் 4 வாட்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஏற்கனவே நீ அடிச்ச தண்ணி 2000 வரல நனைஞ்சு போயிருக்கு. இன்னும் வேணுமா? போடா போய் எடுத்துட்டு வாடா. அம்மா இங்கே வா வா. ஆசை தந்தாத்தா. இளைஞன் சோறை போட்டு போட்டு. எதுக்கு என்னடா ஐயர் மாதிரி மந்திரம் சொல்றேன்னு பாக்குறியா? ஏத்தி படிச்ச ரஹீம்ஸ ஒட்டி கேட்டுட்டு ஐயர் படிக்கிற மந்திரம்னு பொய்யா பேசுற? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எப்பெல்லாம் தர்மம் குறைஞ்சு அதர்மம் தலை தூக்குதோ அந்த நாள் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு யார் சொன்னா தெரியுமா? சொன்னாரா? இல்ல 4ஆம் கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க. அவதாரம் யார பார்த்த அவதாரம்ன்ற? நீதான் அவதாரம். இன்னொரு அவதாரம் கௌதாரன்னு மகனை போட்டு தள்ளிட்டு போயிடுவேன். எங்க போடு? முதல் மழை என் மனதில் அங்க இருந்த பொண்ணு தானே அப்படியே ரைதாவா மாட்டான். விழுகிறதே உயிர் நனைகிறதே. முதல் மழை என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே. டைலாக் வந்து சோதனை ரோட் இல்லையா? போச்சு. டைலாக் வரும் கட்டாயம். என்னப்பா எல்லாம் உட்காந்துக்கிறீங்க? கிளைமேக்ஸ் எடுக்க வேண்டியதானே? ஏண்டா டேய் ஜெட்டி பாடி எடுக்கணும்டாவே 4 கடை ஏறி இறங்க 4 நாள் ஆகும்.
கிளைமேக்ஸ் எப்படா ஒரே நாள்ல எடுக்கிறது? சட்டு புட்டு நீ ஏதாவது எடுக்க வேண்டியதானப்பா. தட்டுப்படி செருப்பு எடுக்கட்டும். நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. யாரோ பார்த்து பாயினா நான் ராஜ்கிறேன்டா. அட அவரும் பாய் தான்ப்பா. ஆமா இந்த அம்மா ஏன் ஆரம்பத்துல இருந்து டைலாக்கே பேசல? அதான் சரி, இந்த அம்மா கிளைமேக்ஸ்ல என்ன ஆகுறாங்க? கலையாறாங்க, ஐயோ அதை கேக்கலப்பா. கிளைமேக்ஸ்ல என்ன ஆகுறாங்க? சோறாக்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அந்த சிங்கம் ஏன் அமைதியாவே இருக்குது, எதுவுமே பேசவே இல்ல. காலைல இருந்து இவன் பேச ஆரம்பிச்சனால்தான் கிளைமேக்ஸே எடுக்க முடியாம போச்சு. சரிப்பா, இப்ப கிளைமேக்ஸ் அப்படியா? ஏன்டா டேய், நீ இன்னும் விஜய் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேக்குற. நீ ஒரு கிளைமேக்ஸ் சொல்ற. கிளைமேக்ஸ் தானே, எல்லாம் ஹா ஹா ஹான்னு சிரிங்க. அவங்க போட்டோ எடுத்துப்பாங்க, சிரிங்க பாக்கலாம். அவ்வளவுதானே? ஐயய்யா, நானும் அது இந்த இது விஷம் கொடுக்குற இதெல்லாம் வைப்பாங்கன்னு நினைச்சேன். அதான் எனக்கு தெரிஞ்சு இவர் ஹீரோவை போட போய் ஏதோ டைலாக்கே நிறைய படத்துல ஏதோ சொதப்பாரு சந்தானம் சொல்லிக்கிட்டு இருந்தாருல. அவர் ஆமா, வந்து ஆமா, லொல்லு மாத்தி சாப்பாலே மாத்தி மாத்தி பேசுவாரு அப்பப்போ. ஆமா ஆமா அதனால கூட ஆமா ஆமா ஏதோ சொதப்பிருப்பாருன்னு நினைக்கிறேன். எடுக்க முடியாம டைம் ஆயிடுச்சு, அதெல்லாம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு. அந்த அவரோட அதுவும் அந்த தலையை அப்படி இது பண்றதுலாம் பயங்கரமா இருக்கு. ஆனா உண்மையிலே அப்போ அந்த படம் பயங்கரமா இருக்கும். எல்லாருமே அந்த தலையை இது பண்றது பண்ணிக்கிட்டே இருப்போம். அது இப்ப பார்க்கும்போது நான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்